ஏய் சத்தியமாக முடிச்சுட்டு தான்ப்பா இருந்தேன். எப்படி தோணுன்னு எனக்கே தெரில. விஷ் யூ மெனி. இல்லை உனக்கு வந்து நேரில் தான் விஷ் பண்ணணும். நேரில் வரேன். சம்பள கவர் காணுமே. காஸ்ட்லியாக ஒரு ரிங்கு வேணும். ரிங்கு வேணுமா? ஆமாம், ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும். அதுக்கு தான். ஈவினிங் அவன்கிட்ட கால் பண்ணி பேசணும். என்ன பண்ணிகிட்ருக்கான்னு வேற தெரில. என்னைக்கு வர? கரெக்டாக என்ன ஒரு 2 நாளில் ஊருக்கு வந்துடுவேன். டே தம்பி, பார்த்து ஊருக்கு போடா. ஊருக்கு போயிட்டு மறக்காம அக்கா கால் பண்ணுடா, சரியா? கண்டிப்பாக கால் பண்ணுறேங்க. என்னதான் நமக்கு இப்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்டில் அட்டாச்சாக இருந்தாலும் நமக்கு சின்ன வயசில் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ்லாம் நமக்கு ரொம்பவும் ஸ்பெஷல் தான் இல்லை? ஹாய் மச்சி. வா மச்சான். டிராவலிங் அனுபவம் பயங்கரமாக இருந்துச்சா மச்சான்? எப்படி இருக்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதை ஏன்டா கேட்குற? மாட்டு வண்டியோட மோசமாக ஓட்டுறான்டா. சரி வா போவோம். அதெல்லாம் இருக்கட்டும், என்னதான் வேலைக்கு போயிட்டு இருக்க? ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங்டா. டே சூப்பர்ரா, பரவாயில்லையே. ஏன் மச்சான் நீ வேற? ஆமாம், யூடியூப் சேனல் எப்படி மச்சான் போயிட்டு இருக்க? சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை மச்சான். இன்கம் எதனாச்சும் வருதாடா? இன்கம் ஏதாச்சும் வருங்கிற நம்பிக்கையில தான் போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் எதுவும் வரல. பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன்டா. நீயே ஒரு ஃபோன் கூட பண்ணல? கொஞ்சம் ஒர்க்கில் ப்ரெஷர் ஆனால தான்டா. சரி மச்சான், அது இருக்கட்டும். ஜாப் கிடைச்சதும் வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தியா, அது என்னாச்சு? ஜாப் தான் கிடைச்சது. மாதம் 40,000 சம்பளம். அங்கேயே ஆஃபர் பண்ணாங்க. 3 மாதம் ட்ரைனிங் பண்ணேன். ஆஃபர் கொடுத்துட்டாங்க. சம்பளம் ஓகே. பட் இருந்தாலும் போஸ்டிங் போடுறது ரொம்ப லாங்காக இருக்குது. போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை விடு. லவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? லவ்வெல்லாம் நல்லா தான் மச்சான் போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. ஃபோன் நம்பர் கொடுத்ததுலேருந்து இன்னும் அவங்க ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுதான் லவ். நான் இருக்கல, நான் உன்னை அந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்கிறேன், வா போகலாம். ஃபோன் நம்பர் கொடுத்தே 1 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மச்சான். நான் இருக்கேன், வா மச்சான், பார்த்துக்கலாம். எப்படி மச்சான் லவ்? வாட்ஸ்அப்பா, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாவா, ட்விட்டரா, டிண்டரா, டெலிகிராமா? இதெல்லாம் காலேஜ் படிக்கக்குள்ளே நடந்த சம்பவம்டா. காலேஜ்லையா? காலேஜ் லைஃப்லாம் எப்படி மச்சான் போணுச்சு உனக்கு? யாருக்கு? எனக்கா? சே, 6 மணிக்கு அலாரம் வச்சா 8 மணிக்கு அடிக்குது. நைட்டு கரெக்டாக தானே வச்சோம். ஒருவேளை தூக்க கலக்கத்தில் மாற்றி கீத்தி வச்சிட்டேனா? கரெக்டாக வச்ச மாதிரி தானே இருக்குது. காலேஜுக்கு நான் இன்னும் ரெடி ஆகிட்டு எத்தனை மணிக்கு போகிறது? போனாலும் ஃபஸ்ட் ஹவர் ஆப்ஷன்ட்டு, செகண்ட் ஹவர் ஒருவேளை அட்டன் பண்ணலாம். நேற்று சேனலில் போட்ட வீடியோ எதனால ரீச்சே கிடைக்கல? ஒருவேளை இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கண்டென்ட் சரியில்லையா? நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்குது. போட்ட வீடியோவும் நல்லா தான் இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ வீடியோ போட்டு ரீச்சே கிடைக்கல. Put the sound. சொல்லுங்க விஷ்ணு, என்ன மாசா ஆகுறீங்க? ஜட்டி போடுறீங்களா? பானிபூரி சாப்பிட்றேன்னு சொன்னா ரசம் பூரி இல்லையா? நான் பானிபூரி இருக்கா? இது உங்க ஊர்ல அவங்க ஊர்ல ஐஸாமா? அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஐஸுக்கு உண்டான மரியாதை போச்சு. ஏய், இது எனக்கு வாங்கிக்கடா. டேய், இது எனக்கு வாங்கிக்கடா. உனக்கு கரெக்டா இருக்குடா. நீ தானே எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிற. நீ பெரிய மெக்கானிக்னு இந்த உலகத்துக்கு தெரியும்டா. வீட்டிலே இருக்கா? சார், அந்த குரங்கு பொம்மை என்ன? கண்ணாடி அது. நீங்க விஷ்ணு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில எல்லாம் நலமா? ஓகே. பர்ச்சேசிங்கா? ஆமாங்க, விளாக். ஓ, என்னென்ன வாங்கிருக்கீங்க? ரொம்ப வைலன்ஸாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஐயோ, வேணா வச்சிருங்க. BMW கார். இந்த காரில் நம்ம ஒரு நாள் லடாக் போகலாம். ஏய், என்னது இது? நூலு போகிறதுக்கு மிஷினா? நவீன மிஷின்.
ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக. ஆனால் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா, உலகிலேயே மிக உயரமான நந்தி உள்ளார சிவபெருமானுடைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த குழந்தை இங்கதான் வர வாங்கி பிறந்த குழந்தை. 95% வேலை படிதம் முடிஞ்சிருச்சு. சிவனுடைய அனுகிரகத்துல நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கஷ்டங்கள் சொல்லி புலம்ப தேவையில்லை. கேட்குறாங்க கும்பாபிஷேகம் எப்போ, கும்பாபிஷேகம் எப்போன்ட்டு. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த சிலையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 அடி உயரம். மலேசியா முருகனை கம்பேர் பண்ணக்குள்ள இது அதை விட பெருசு. இது முத்துமலை முருகன் கோயில் அப்படின்னு சொல்றத விட செல்ஃபி முருகன் சொல்லலாம். நம்ம ஸ்லாங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரங்க போகிறவங்க கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் வரங்க போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்க. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா செல்ஃபி திருவிழா மாதிரி இருக்குங்க. வேற லெவலில் இருக்குது. ஒருவேளை முத்துமலை முருகன் கோயில் வைக்கிறதுக்கு செல்ஃபி முருகன் வச்சுட்டா வேற லெவலில் இருக்குல்ல. ஏலே குமார், அங்கே நல்லா பண்ணிட்டு இருக்க? கடைக்காரங்க பார்த்தா கட்டி வச்சு அடிப்பாங்கடா. டே அவன் இன்னும் திருந்தல மாமா. காஜி பிடிச்ச கலர் கோழி குஞ்சு பொண்ணுங்களை சைட் அடிச்சிட்டு இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அந்த ஆண்டியை சைட் அடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. பின்ன உன் கூட சேர்ந்தது மட்டும் பின்ன உருப்பிடுமா என்ன? சரி விடு, உண்மையை வெளியே சொல்லாத, பப்ளிக் பண்ணாத, கம்மனீரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே நண்பா, பாய். அடுத்த வேற ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோ போடுறத விட்டுட்டு ஒரு நல்ல கதை இருக்குது, அந்த கதையை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கலாமா? அதுக்கு பசங்களை வேற திரட்டணும், அதுக்கு கேமரா வாங்கணும், வாடகை கட்டணும், வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணி அதை வீடியோ போட்டு ரீச் கிடைக்கலாம். மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 30-40 ரூபாய் ஆயிடுன்னு வச்சுக்கோங்க. நாம் எங்கே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம் பார்ப்போம். இந்த வாரம் வேறு 2 லோனு கட்டணும். 2 நாளைக்கு பையனை லீவ் போட்டுட்டு வேலைக்கு போக சொல்லணும். என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. காந்தி, நாளைக்கு 1800 கடன் கட்டணும்டா. லோனு வேறு கட்டணும். காசு எங்கேயாச்சும் ரெடி பண்ணி கொடுறோம். இந்த 2 நாளைக்கு நிற்காம வேலைக்கு போப்பா. காலேஜ் லீவ் போட்டு 2 நாளைக்கு வேலைக்கு போப்பா. இந்த வாரம் 2 லோனு கட்டணும். அதனால் நிற்காம வேலைக்கு போப்பா. சரிம்மா போகிறேன். அவர்கிட்ட இன்னும் கேட்கல, கேட்டு பாட்டு போகிறேன். தம்பி, உள்ள வேலை முடிச்சிட்டியாப்பா? முடிச்சிட்டேண்ணா. சரி, அந்த செவுரு போட்டு விட்ருப்பா. சரிண்ணா. இதை போட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிருப்பா. சரி பாருப்பா. மகேஷ், இதோ வரண்ணா. சொல்லுண்ணா. இந்தா மகேஷ், அம்மாட்ட கொடுத்துரு. நாளைக்கு நான் காலேஜ் போகணும். சரிண்ணா. சாப்பாடு போடுறேன், சாப்பிட்றியாண்ணா? இல்லைம்மா, நான் வந்து சாப்பிட்றேன்.
காலேஜுக்கு வந்தாலே கருக்குன்னு ஆயிடுதே. அசைன்மெண்ட் வேற எழுதலை, நோட்டும் எழுதலை, என்ன கேட்க போறாருன்னு வேற தெரில. எப்படியாச்சும் ஒன்று அசைன்மெண்ட் இன்னைக்கு போய் எழுதிடணும்ப்பா. நோட்டும் எழுதிட்டா கூட பரவாயில்ல தான், ஒரு வேலை முடிஞ்சிடும். செமினார் எடுக்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். தற்குறி, அது நீதான்டா. 1ஆம் நம்பர் தற்குறி. இனிமேலாவது என்ன உருப்பட விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? டே என்னடா பண்றீங்க? நோட் எழுதுறேன்டா. அது எப்படி நீ எழுதலாம் நான் இருக்கிறப்போ? நான் எழுத எப்படி எழுதிருப்பேன் தற்கூரி? டே ஆட்டாதடா. அப்படிதான்டா ஆட்டுவான், ஆட்டுவோம்டா. அப்ப நீ எழுதாத. போங்க, அவனே எழுதக்கூடாது. கம்முன்னுறா. நானே எழுதுறேன், நீங்க என்ன எழுது போ. ஏ தற்கூரி அவனு தானே ஆட்டினா. நோட்டாவது எழுதிருப்பேன், கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கானுங்க. பொங்கல் லீவில் எழுதவும் முடியாது. நாளைக்கு வேற பொங்கல் ஃபெஸ்டிவல் காந்தி. எல்லாம் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போட்டு வரலாம், அப்பதான் நல்லா இருக்கும். ஃபங்க்ஷனை நல்லா கிராண்டா கொண்டாடலாம், ஜாலியா இருக்கும். டே டிபார்ட்மெண்ட்ல அடிச்சு துணியை பசங்களை போட்டு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. சொல்லிடலாம்டா. குரூப்ல எல்லாம் போட்டுட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுற. டே ஓகேடா, குரூப்ல போட்டேன்டா. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம காலேஜில் பொங்கல் ஃபெஸ்டிவல் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே நடக்கிற அட்ராசிட்டிலாம் நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்தி ஆள் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி போட போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ சாங் என்ன டான்ஸ் என்ன மியூசிக். வசந்த சேனை
இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலை நான் பாட்டு கேட்டேன். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண? ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நான் அடிக்கடி போட போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.